ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜயை வெளுத்து விட்ட ஆளுர் ஷா நவாஸ். விசிகாவில் உச்சம் தொட்ட முரண்பாடுகள். விஜய் அரசுக்கு தரும் ஆதரவை திரும்ப பெறுகிறதா விசிகா? விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி முதன்மை கட்சி அப்படின்ற ஒரு பேர் எடுத்ததுனால அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரியிருந்தார். ஆனா ஆளுநர் அவர்கள் இங்க போக்கு காமிச்சிருந்தாரு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளான விசிகா, இடதுசாரிகள், ஐயுமல் போன்ற கட்சிகள்லாம் என்ன பண்றாங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆதரவு தெரிவிச்சதுனால அவரு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சு என்ன பண்றாரு, நடத்திட்டு வராரு. கிட்டத்தட்ட இந்த 2-3 மாசம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இதற்கு ஒரு முழு வடிவம் கிடைத்ததா, ஆட்சி நல்லபடியா போச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. வந்த ஒரு சில மாதங்கள்ல அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சாரு, புதுசா செஞ்சாரு. ஆனா எப்போதும் போலதான் இந்த ஆட்சி ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. திமுக ஆட்சியை விட தாவேக ஆட்சி அப்படின்றது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இங்க திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு பெரிய சவால் இருந்தது. கொரோனா அப்படின்ற ஒரு சவால் இருந்தது. இத அவங்களால அந்த கொரோனாவில இருந்து மீண்டெடுத்து வரதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷத்துல நிர்வாகத்துல கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்தாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு அதெல்லாம் கிடையலன்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா இல்லை, எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் அவர்கள் பக்கான ஒரு பேஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வீடு கட்டி என்ன பண்ணாரு, சூப்பரா குடி போகிற மாதிரி என்ன பண்றாரு, கட்டி அமைச்சிட்டாரு. இப்போ விஜய் அவர்கள் போய் குடி அமைந்து பல விஷயங்களை செய்யணும். இதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால். ஆனா அதிலேயே திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது கூட இங்க நம்ம வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது விசிகா தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்களா அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. விசிகா மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க இடதுசாரிகளா இருக்கட்டும், ஐயுமலா இருக்கட்டும் போன்ற கட்சிகள் கூட முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. இந்த தாவேகா கூட இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விசிகாக்குள்ள பயங்கரமான ஒரு முரண்பாடு இருக்கு. உச்சத்துல தொட்டு இருக்கு இந்த முரண்பாடுகள். இவங்களுக்குள்ளாவே என்ன பண்றாங்க, ஒரு உட்கட்சி முதல் அதிகமா வெடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லும். விசிகா திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது ஒரு விமர்சையிலயோ சர்ச்சையிலயோ சிக்கவே கிடையாது. அவ்வளவு அக்யூரேட்டா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பத்திரிகையாளர்கள் மத்தியில, அரசியல் விமர்சகர்கள் மத்தியில, ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் விசிகா, திருமாவளவன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பார்வை இருந்தது. ஆனா இன்னைக்கு அது சுக்குநூறா உடஞ்சிருக்குதா அப்படின்னா அதுவும் ஆமா உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லும். ஏன்னா சமீபத்துல திருமாவளவனுடைய பேச்சு மாறி மாறி இருக்கு. நிலைப்பாட்டுல ஒரு நிலை உறுதியான நிலைப்பாட்டுல இல்ல, மாறி மாறி இருக்கு. சோ இதெல்லாம் அரசியல் நோக்கர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, உன்னிப்பா கவனிச்சு ஏன் திருமாவளவனுடைய ட்ராக் அப்படின்றது தடம் மாறுகிறது அப்படின்றது கூட ஒரு ஆர்கியூமெண்டா போயிட்டு இருக்கு அரசியல் களத்துல. இப்படியா இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல இருக்க, தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறாரா இல்ல திமுகவோட நட்புல இருக்கிறாரா அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்கணும். இவங்க மத்தியில இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. சமீபத்துல ஆளுர் ஷா நவாஸ் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. சிபிஐ அலுவலகம் பாலன் இல்லத்துல என்ன பண்ணாங்க, ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இதுல கலந்து கொண்டு ஆளுர் ஷா நவாஸ் என்ன சொல்றாருன்னா, ஆளும் தரப்பினர், அதாவது ஆதரவு கொடுக்குறாங்க விசிகா, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஆளும் தரப்பினருக்கு என்ன பண்றாரு ஆளுர் ஷா நவாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கடுமையான கண்டனத்தை எதிர்வைக்கிறார். ஏன் விஜய் நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஏன் மாணவர்களை அடுக்கிறாரு, ஒடுக்குறாரு, கைது நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க இப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விஜய் மேலையும் விஜய் அரசு மேலையும் ஆளும் தரப்புல ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய முதன்மை செயலாளரான ஆளுர் ஷா நவாஸ் கடுமையான கண்டனங்களை முன்வைக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் என்ன சொல்றாருன்னா, திமுக மாதிரி தாவேகா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், ஒரு கட்சியா இல்ல, ஆளுநர் விஷயத்துல இங்க அடங்கி போறாங்க, ஆளுநர் விஷயத்துல சமரசம் செஞ்சுக்கிறாங்க தாவேகா. ஆனா முந்தைய திமுக இது எந்த அளவுக்கு எதிர்த்து போராடி நமக்கான உரிமைகளை பாஜக தரப்பு கிட்ட இருந்தும் ஆளுநர் தரப்பு கிட்ட இருந்தும் நம்ம வாங்கி வச்சிருந்தோம். ஆனா விஜய் என்ன பண்றாரு, அந்த உரிமையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்றது இங்க வாதமா இருக்கு. ஆளுநர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துல பாடப்படும் அப்படின்னு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திட்டவட்டமா சொல்றாரு. ஏன்னா ஆளுநருடைய தரப்புல இருந்து சர்க்குலர் அனுப்பி இருக்கிறாங்க, அதனால எங்களால ஒன்னும் மீற முடியாது, எங்க யூனிவர்சிட்டியோட அந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொள்ளுன்றதுனால இது ஆளுநர் நிகழ்ச்சி, அதனால ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடல், அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுறாங்க,
தேசிய கீதமும் பாடுறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு தெரியல. முந்தைய கவர்மெண்ட்ல ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியை எந்த அளவுக்கு தலதெறிக்க ஓட விட்டார், அது எல்லா நிகழ்ச்சியிலும் எப்படி ஓட விட்டார். தேசிய கீதம் லாஸ்ட்ல தான் பாடுவோம், இஷ்டம் இருந்தா இருங்க, இல்ல கட்டி கலந்துகிட்டே இருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஓட விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அந்த அளவுக்கு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் பதிவு பண்றது என்னன்னா, திமுக பாஜகவையும் ஆளுநரையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்கிறதுல துணிந்தவர்களா இருந்தாங்க. ஒருபோதும் அவங்க பேக் அடிக்கவே இல்லை, பின்வாங்கவே இல்லை, சமரசம் செய்து கொள்ளவே இல்லை, எதிர்த்து துணிஞ்சு போராடினாங்க திமுக. ஆனா இப்ப இருக்கிற தாவேகா சமரசம் செஞ்சுக்கிறாங்க. நமக்கு ஒரு சந்தேகமும் இருக்குதுங்க அப்படின்னு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றாரு. இது விஜய் தலைமையிலான தாவேகா அரசு, விஜய் அரசு கிடையாது, முழுக்க முழுக்க பாஜக அரசு அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாரு. ஏன்னா அதாவது முருகானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தலைமைச் செயலாளர் ஒருத்தர் இருந்தார். தேர்தல் ஆணையம் இங்க தேர்தல் நடத்தும் போது அவங்களுடைய கண்ட்ரோல்ல போச்சு. அதுக்கப்புறம் தாவேக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, முருகானந்தத்தை மாத்துங்க, அதே போல கமிஷனர் அருணை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க. வச்ச அடுத்த செகண்டே தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா, அடிதடியா மாத்துறாங்க. சாய்குமார் அவர்களை தலைமைச் செயலாளராக போடுறாங்க. தேர்தல் ஆணையத்தின் சார்பா போடுறாங்க. தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, அப்ப இங்க தலைமைச் செயலாளர் யார் கண்ட்ரோல்ல வந்திருப்பாரு அப்படின்றத மக்களாகிய ஜனங்களே நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. அப்போ இங்க சாய்குமார் அவர்கள் தலைமைச் செயலராக வர்றாரு. சாய்குமார் மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. கமிஷனரை மாத்துறாங்க, டிஜிபி மாத்துறாங்க, எல்லாரையும் மாத்துறாங்க, அது கார்பரேஷன் கமிஷனர் எல்லாரையும் மாத்துறாங்க. தேர்தல் ஆணையம் அது தாவேக்கா யாரெல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு இங்க தேர்தல் ஆணையத்துல முறையிடுறாங்களோ, தேர்தல் ஆணையத்தை அத்தனை பேரை மாத்துறாங்க. மாத்திட்டு விஜய் ஆட்சி வந்துருச்சு. விஜய் ஆட்சி வந்தோடனே 2 மாசத்துல எல்லா அதிகாரிகளும் மாத்துறாங்க. டிஜிபி மாத்துறாங்க, கமிஷனரை மாத்துறாங்க, எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாரையும் மாத்துறாங்க. ஆனா சாய்குமாரை மட்டும் மாத்தவே கிடையாது. அதுக்கு பதிலா அவருடைய பதவியை நீட்டிக்கிறாங்க, அவருடைய ரிட்டையர்மெண்ட். ஆனா பதவி நீங்க நீட்டிட்டு இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி தாவேக்கா வந்து என்ன பண்றதுன்னா, தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்களை அதே பதவியில இங்க தக்க வைக்கிறாங்க. அப்போ இது நம்மளுக்கு ஒரு விதத்துல சந்தேகம் வருதா இல்லையா? அப்ப சாய்குமார் அவர்களை அவர் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் ஏன் பதவி நீட்டி செய்யணும்? அப்ப மத்த அதிகாரிகளுக்கு இங்க தகுதி இல்லையா? ஏன் அவங்கள நீங்க தலைமைச் செயலாளராக மாத்தல? அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த அஜெண்டா பின்னாடி யார் சொல்லி இவங்க செய்யறாங்க அப்படின்னு பல கேள்விகளை ஆளுநர் ஷானவாஸ் புட்டு வைக்கிறாரு. விஜய் வெளுத்து வாங்கி இருக்கிறார். இத்தனைக்கும் விசிக ஆளும் தரப்பினருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்க. இப்போ சமூக நீதித்துறை மாற்றம் அப்படின்னு வந்தபோது ரவிக்குமார் அவர்கள் இது ஆதி திராவிடர் நலத்துறையா தான் இருக்கணும், மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திருமாவளவனே சொல்லிட்டாங்க, ஆளுநர் ஷானவாஸும் சொல்றாரு. ஆனா வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, விஜயனுடைய தொலைநோக்கு பார்வை, இது மாத்துனது கரெக்ட் அப்படின்னு. தலைவர், அமைச்சர், பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர் அப்படின்னு விசிகாக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கு. சோ இந்த முரண்பாடுகள் வெடித்து இப்ப நீங்க பனையூர் பாபு முரண்பட்டாரு, வெளியே வந்தாரு, திமுக போய் சேர்ந்தாரு, அதையும் விமர்சிச்சார் திருமாவளவன் அவர்கள். ஆளுநர் ஷானவாஸ் திமுக பக்கம் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மாறாக விசிகாக்குள்ள இருக்கிறார். ஆனா விசிகாக்குள்ள இருந்துகிட்டு தன்னுடைய எதிர்கரத்தை அது ஆளும் தரப்பினர் விஜய் இன்னமும் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் தாவேக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு, விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்றது திட்டவட்டமா தெரியுது. ஏன்னா தப்பு செய்யறாங்க, தாவேக்கா தப்பு செய்யுது, சில விஷயங்கள்ல அவங்க தவறுறாங்க, சில விஷயங்கள் அவங்க முரண்படுறாங்க. ஆனா இதை எதிர்க்கிற ஒரு கட்சியா இன்னைக்கு விசிகாவில் இருக்கிற ஆளுநர் ஷானவாஸ் இருந்து என்ன பண்றாரு, தலைவரே எதிர்க்கல, திருமாவளவனர் சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகிறாரு, ஆனா ஆளுநர் ஷானவாஸ் எதிர்த்து அடிக்கிறாரு. ஏன்னா ஆளுநர் ஷானவாஸ் தாவேக்காவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்றது. நீங்க ஆதரவு தெரிவிச்சுங்க, அமைச்சரவையில் இருக்குங்க, ஏன் கொள்கை கோட்பாட்டில இருந்து நான் மாற மாட்டேன், இதுதான் ஆளுநர் ஷானவாசனுடைய திட்டவட்டமான நிலைப்பாடா இருக்கு. சோ இதுல நீங்க காங்கிரஸும் மதிமுகவும் கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க, எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இடதுசாரிகள் ஒரு சில விஷயத்துல என்ன பண்றாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க. விசிகாவும் சில விஷயங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா ஆளுநர் ஷானவாஸ் மட்டும்தான் எதிர்த்து நிக்கிறது மட்டும் இல்ல, எதிர்த்து கேள்விகள் கேட்கிறாரு, தரமான சம்பவம் செய்யறாரு. ஆளுநர் ஷானவாஸ் சொல்றது 100% ரைட்டு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமா சாய்குமார் அவர்களை தலைமைச் செயலாளரை நியமிக்கிறாங்க. நீங்க வந்தீங்க, எல்லாரையும் மாத்தினீங்க, ஏன் சாய்குமார் அவர்களை மட்டும் மாற்றவில்லை? அவருடைய பதவி முடிந்த பிறகும் ஏன் அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்தீங்க? அப்போ இங்க யாருடைய ஆளுகை இருக்கு, யாருடைய அதிகாரம் இங்க செலுத்தப்படுது, யார் இங்க ஆட்சி செய்யறா? தாவேக்கா ஆட்சி செய்தா, விஜய் ஆட்சி செய்யறாரா, இல்ல பாஜக டைரக்டா ஆட்சி செய்யுதா அப்படின்ற கேள்விதான் ஆளுநர் ஷானவாஸ் ரொம்ப தெளிவா வைக்கிறார். அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் நீட்டு விஷயத்திலும் சரி, மற்ற எல்லா விஷயத்திலும் சரி, அவர் போக்கு சரி கிடையாது அப்படின்றதையும் இங்க முன்வைக்கிறாரு. திமுக தான்ப்பா சூப்பரு,
தாவேகா வேஸ்ட் அப்படின்னு விசிகாவே இங்க சர்டிபிகேட் கொடுக்குது திமுகவுக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா திமுக ஒருபோதும் பாஜக கிட்டையும் ஆளுநர் கிட்டையும் RSS தரப்பிலும் சமரசமானதில கிடையாது. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் அவங்க துணிந்து நின்னாங்க. ஆனா தாவேகா துணிந்து நிக்க திராணி கிடையாது. அவங்க சமரசம் செஞ்சிட்டாங்க. நீங்க ஆளுநரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா பாஜகவை எதிர்க்கிறீங்க, ஆளுநரை எதிர்க்கிறீங்கன்னா RSS சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்க. இதுதான் இங்க மதசார்பற்ற கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிற ஒவ்வொரு கட்சிகளுடைய கோட்பாடாவும் இருக்கு, அவங்களுடைய நோக்கமாவும் இருக்கு. ஆனா இன்னைக்கு விசிகா எதிர்க்கிறாங்களா, இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்களா, ஐயுமல் எதிர்க்குதா, காங்கிரஸ் எதிர்க்குதா, மதிமுக எதிர்க்கிறதா? கிடையவே கிடையாது. மாறாக விஜய் கூட சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நார்மலைஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இதை கடந்துட்டு போறாங்க அப்படின்னு தான் இருக்கணும். இன்னைக்கு மனோன்மணியின் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொள்கிறார் அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தூக்கி விசிறடிக்கப்படுது. இங்க இருக்கிற அமைச்சர் ராஜ்மோகன் வேடிக்கை பார்க்கிறார், முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார், எல்லாம் சமரசமாறாங்க, எல்லாருமே இது பண்றாங்க. விசிகாவில ஆளுநர் ஷானவாஸ் எதிர்த்து கேள்வி கேட்கிறார். இதற்கு விஜய் தரப்புல இருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படிதான் பார்க்கணும். சோ கூட்டணிகளோ இருக்கிறோம், அமைச்சரவையில் இருக்கிறோம், ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறோம், அப்படிலாம் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறோமா அப்படின்றதான் ஆளுநர் ஷானவாசுடைய இங்க பார்வையா இருக்கு. ஆளுநர் ஷானவாஸ் திமுக தான் மாசு, தாவேகா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.